கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானினுடைய கடல் பரப்பை கடக்க முயன்ற 6 கப்பல்கள் வெடித்து சிதறி இருக்கிறது. ஈராக், சவுதி அரேபியா நாடுகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி வந்த அந்த கப்பல்களை ஈரானினுடைய கடல் படை குறிபார்த்து தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இதே சமயத்தில் இந்தியாவினுடைய 2 கப்பல் மிக வெற்றிகரமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து பம்பாய் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் இதே நேரத்தில் 28 இந்திய கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்க முடியாமல் பெர்சிய கடல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. ஈரானினுடைய உச்சபட்சமான இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானுக்கு சொந்தமான 16 கப்பல்களை நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் என்று அமெரிக்கா சில வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த யுத்தம் இவ்வளவு தீவிரமடைந்திருக்கிறது? இந்த தீவிரத்தோடு தீவிரமாக ஈரானினுடைய ஜனாதிபதி மிக முக்கியமான ஒரு அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் போன் காலில் பேசியிருக்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் இந்த யுத்தம் இவ்வளவு தீவிரமடைவதற்கு என்ன காரணம்? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு, ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு செய்தி என்ன இந்திய ஊடகங்கள் வெளியிடுறாங்க அப்படின்னா, 2 இந்திய கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து மும்பை துறைமுகத்துக்கு வெற்றிகரமாக வந்து விட்டது அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 கப்பல்களை ஈரானினுடைய கடற்படை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. அதுல வந்து அமெரிக்காவை சார்ந்த ஒரு கப்பல் இருக்கு, அது இல்லாம தாய்லாந்து கப்பல், ஜப்பான் கப்பல், இது மட்டும் இல்லாம துபாய்க்கு 50 நாட்டிக்கல் மைல்ல பெட்ரோலை ஏற்றி கடல் பகுதிக்கு வந்த ஒரு கப்பல், இது எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் ஈராக், அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் இருந்து எண்ணெய் பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள், க்ரூட் ஆயில், LNG, LPG ஏற்றிட்டு வந்த 2 கப்பல்கள். அதில் குறிப்பாக அது பேர் வந்து சேஃப் சி விஷ்ணு அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பல். இதில் வந்து 15 பேர் இந்திய மாலுமிகள் வந்து சிக்கியிருக்கிறாங்க. அந்த கப்பல் வெடிச்சதில் ஒருத்தர் இறந்துட்டார், மீதி எல்லா பேரும் காப்பாற்றப்பட்டுட்டாங்க. இது இல்லாமல் வந்து இன்னொரு கப்பல் வந்து ஜெஃபியார்சோ அப்படிங்கக்கூடிய கப்பல், அதுவும் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. மால்டா பகுதியிலிருந்து வந்த ஒரு கப்பல். இது இல்லாமல் மயூரி நேரி அப்படிங்கக்கூடிய தாய் கப்பல், ஒன் மெஜஸ்டி அப்படிங்கக்கூடிய ஜப்பான் கப்பல், இது எல்லாமே வந்து அடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 கப்பல்களை ஈரானுடைய கப்பல் படை வந்து, கப்பல் படைனே சொல்ல முடியாது, ஈரான்கிட்ட ஃபாஸ்ட் போட் சிஸ்டம் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் போட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன போட்டு மாதிரி தான் இருக்கும். சில லட்சங்களில் செய்யப்படக்கூடிய ஒரு சின்ன போட். அதில் ராக்கெட் லான்ச்சஸ் வச்சுருப்பாங்க, அதில் கன்னி வெடிகள் வச்சுருப்பாங்க, சில கன்னி வெடிகள். ஸோ எடுத்துகிட்டு போய் நேரடியாக அந்த கன்னி வெடியை வந்து அந்த இடத்துல போட்டு வந்துடுவாங்க. கப்பல் கிராஸ் பண்ணும்போது வெடிச்சு செதறிடும். இல்லைனா ஏற்கனவே சில இடத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த நீர் கன்னி வெடிகள் சொல்லக்கூடிய இந்த மெரைன் மைன்ஸை கண்டு உலக நாடுகளே பயந்துருக்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மெரைன் மைன்ஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த 6 கப்பல்களுமே பெரும்பாலும் மெரைன் மைன்ஸில் அடிபட்ட கப்பல்கள் தான். ஸோ குறிப்பாக ஒரு கப்பல் நகர்ந்து வருது அப்படின்னா, ஒன்று வழக்கம் மிசைலை வச்சு அடிப்பாங்க, நேவியை வச்சு அடிப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் போட்ஸ் வச்சு நேரடியாக மெரைனை போட்டு தாக்கிடுறாங்க. இந்த நேவல் மைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைன்ஸை கண்டு பயந்து தான் ஒரு 700 கப்பல்கள் இன்னும் நகராமல் அந்த பெர்ஷியா வளைகுடாக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய கப்பல் ஒரு 28 கப்பல் நிற்குது. அதில் பார்த்தீங்கன்னா 24 கப்பலில் 667 இந்தியர்கள் இருக்காங்க. இது இல்லாமல் 4 கப்பல்களில் 101 இந்தியர்கள் வந்து அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கப்பல்கள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து வரலை. ஆனால் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அகாட்சியிட்ட பேசினதுக்கு பிறகு 2 கப்பல்களை மட்டும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 கப்பல்களும் மும்பை துறைமுகத்துக்கு வந்துருச்சு சக்ஸஸாக. இது என்ன சமிகையை காமிக்குது அப்படின்னா, ஈரானோடு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஈரான் இன்றும் இந்தியாவுக்கு நெருக்கமான நாடாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த நெருக்கத்தை நாம் தவற விட்டு விடுவோமா என்கின்ற அச்சம் நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசின உடனேயே 2 கப்பல் அவங்க ஃப்ரீயாக விடுறாங்க. கடந்த 24 மணி நேரமாக சீனா ஈரான் கடல் பரப்புக்குள் போய் அவங்க சவுதி, ஈராக்கிலிருந்து கூட எண்ணெய் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. சைனா ரொம்ப தைரியமாக இருக்காங்க. சைனா ஏன்னா சைனாவுக்கும் ஈரானுக்குமான உறவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. இந்த உறுதியான நட்பை ஈரான் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து சீனா வந்து எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாமல் இந்த தேசம் எந்த விதமான தவிப்புமே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கெல்லாம் சிலது மூடிட்டாங்க, கேஸ் இல்லை, பயங்கரமாக மக்கள்லாம் வந்து அவதிப்படுற சூழல் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த சூழல் எதுவுமே சீனாவில் ஏற்படலை. இவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கும்போது கூட அது ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. இந்தியாவும் சில ஸ்ட்ராட்டஜியை பண்ண முயற்சி பண்ணியிருக்கு. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்னாடி ரஷ்யாகிட்டிருந்து இந்தியா எவ்வளோ வாங்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 லட்சம் பேரல் பீப்பாய்கள் வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க. 28ஆம் தேதிக்கு பிறகு அலி கமேனி அவர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இறக்குமதியை இந்தியா ரொம்ப வேகமாக அதிகப்படுத்திடுச்சு. இன்னைக்கு டேட் படி பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் பேரல்ஸை பர் டேக்கு வந்து இறக்குமதி பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்தியாவும் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் ஆடுறாங்க. நம்ம வந்து இந்த நேரத்தில் ரஷ்யாகிட்டேருந்து ஆயிலை இறக்குமதி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் போதாமல் இருக்குது. இந்த போதாமை சரி செய்யப்படணும் அப்படின்னா, வழக்கம் போல் எப்பவும் நமக்கு இருந்து வருது பார்த்தீங்களா, ஈரானுடைய எண்ணெய், சவுதி எண்ணெய், ஈராக் எண்ணெய்,
இந்த எண்ணெய்களை வந்து வாங்கித்தான் ஆகணும். இந்த எண்ணெய்களை வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து தான் வந்து ஆகணும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈரானுக்கு எப்படி சீனா ஒரு உறுதியை கொடுத்துருக்குதோ அதே போன்ற ஒரு உறுதியை இந்தியா சார்பாக கொடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து அந்த 28 கப்பல்களுமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து வர முடியும். இல்லை என்றால் அந்த இந்திய கப்பல்கள் 28ம் அங்கே தான் நிற்கும். உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 200 கப்பல்கள் வந்து அங்கங்கே தேங்கி நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் பெட்ரோலை ஏற்றின கப்பல். இப்போ வெளிநாட்டில் போய் இப்போ அமெரிக்காலையோ ரஷ்யாலையோ ஃப்ரான்ஸ்லையோ எங்கேயோ கப்பல் கொண்டு பெட்ரோலை இறக்க போச்சு பார்த்தீங்களா, அந்த கப்பல்லாம் திருப்பி ரிட்டனே வரல, அதெல்லாம் அங்கேயே கிடக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கப்பல் செயலிழந்து கிடக்குது. கப்பல் இன்சூரன்ஸ் நிறுவனம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, ஐயா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீ பாட்டுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்து போவேன், அங்கே அவன் கண்ணி வெடி வச்சிருப்பான், வெடிச்சு கப்பல் செதறிடுச்சு அப்படின்னா நான் உனக்கு வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது, எது இன்சூரன்ஸ் பணம் கொடுக்க முடியாது, வார் டைம் கிரைசிஸாக நான் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ 6 கப்பல் போயிடுச்சு இல்லையா, உடஞ்சிருச்சு இல்லையா, இந்த 6 கப்பல் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனால தான் நிறுவனங்களை நடத்தாமல் எல்லாரும் அப்பப்பயே ஸ்தம்பிச்சிருக்கிறாங்க. உலகம் முழுக்க பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டிருக்கு, உற்பத்தி எல்லா இடத்துலையும் பாதிச்சிருக்கு. சாதாரணமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சென்னையில் ஒரு தள்ளுவண்டி கடையில் இட்லி போடுறவங்க கூட வந்து போடாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் தட்டுப்பாடு இருக்குது, கேஸ். ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்தியா ஈரானோடு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு இறங்கினால் மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். இதே சமயத்தில் இன்னொரு விட என்னன்னா, அமெரிக்கா வந்து ஈரானினுடைய 16 கப்பல்களை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இந்த 16 கப்பல்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல நீர் கன்னிவெடிகளை வைக்கக்கூடிய கப்பல்கள். இந்த கப்பலை மட்டும் குறிப்பாக அடிச்சு அதை நொறுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது இந்த நீர் கன்னிவெடிகளை வைக்கிறத தவிர்த்துட்டா கப்பல்கள் போக்குவரத்து வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா வந்து திரும்பவும் இதை சண்டையாக தான் மாற்றுறாங்களே தவிர பேச்சுவார்த்தைக்கு வரல. ஆனால் ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் இந்த கடல் பரப்புக்குள்ளே இப்போ கன்னிவெடி வைக்கிறேன், இல்லையா இதை நீ அழிச்சிட்டியா திருப்பி நான் டைரெக்டாக மிசைல் வச்சு அடிப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. அவங்கள்ட்ட ஃபாஸ்ட் போட்ஸ் நிறையா இருக்குது, கன்னிவெடி இல்லைனாலும் ஃபாஸ்ட் போட்ஸ் வச்சு அடிப்பாங்க. இப்போ அமெரிக்கா இந்த விஷயத்தை ஆயுதம் கொண்டு டீல் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஈரான் ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லுது, இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா 3 கண்டிஷன் இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். யார்? ஈரானினுடைய ஜனாதிபதி. ஒன்று, இவ்வளோ பெரிய சேதத்தையும் இவ்வளோ பெரிய அழிவையும் இவ்வளோ பெரிய யுத்தத்தையும் துவங்கியது யார்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். இவங்க தான் அந்த வாரியை துவங்கினாங்க. ஈரானினுடைய அதிகாரப்பூர்வ உரிமைகளை அங்கீகரிக்கணும் அப்படின்னு முதல் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஈரான் அப்படிங்கிறது ஒரு தனித்த தேசம், இதுக்கு ஒரு சாவரண்டி இருக்குது, எங்களுக்கு ஒரு இராணுவம் இருக்குது, எங்களுக்கு ஒரு சட்டமன்றம் இருக்குது, எங்களுக்கு ஒரு தேர்தல் இருக்குது, எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, இதை அங்கீகரிக்கணும். கடந்த காலங்களில் மாதிரி அமெரிக்கா வந்து இஷ்டத்துக்கு தடை போடக்கூடாது, எங்களுக்கு பொருளாதார தடையை கொண்டு வரது, எங்கள் நாட்டுக்குள்ளே பூந்து எங்கள் நாட்டினுடைய நியூக்ளியர் சைட்டை வந்து அழிக்கிறது, எங்கள் தலைவரை கொள்வது, இது மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடாது. ரொம்ப தெளிவாக பை ரெகனைசிங் இரான்ஸ் லெஜிட்டிமேட் ரைட்ஸ், இதை நீங்கள் மதிக்கணும், மதிச்சா இந்த யுத்தம் நிற்கும் அப்படிங்கிறாங்க. 2வது விஷயம் முக்கியமானது, பேமெண்ட் ஆஃப் ரெப்பாரேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. எங்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்பட்டிருக்கு. யார் ஏற்படுத்தினா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இந்த யுத்தத்தை துவங்குறாங்க, இவங்க தான் ஏற்படுத்தினாங்க. இதுவும் திரும்பவும் கொடுக்கப்பட வேணும். எங்கள் தேசம், நாங்கள் யுத்தத்தை துவங்கினது அவங்க, இவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு, எங்கள் ஸ்கூலை அழிச்சிருக்கிறீங்க, குழந்தைகளை கொண்டிருக்கிறீங்க, மருத்துவமனைகளை அழிச்சிருக்கிறீங்க, வீடுகள் இடிச்சிருக்கிறீங்க, எங்களுடைய பெட்ரோலிய கிடங்குகளை தீ வைத்து அழுத்திருக்கிறீர்கள், இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய நாசமாயிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா யுத்தத்தை நாங்கள் துவங்கலை, நீங்கள் தான் துவங்குறீங்க. அதுக்கு நீங்கள் பேமெண்ட்டை ரீபே பண்ணணும். வேர்ல்டு வார் 1, 2 பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயங்களை வந்து திரும்ப பேசப்பட்டுச்சு. வேர்ல்டு வார் 1 ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸாக இருக்கட்டும், அதாவது இது மாதிரி டேமேஜ் ஏற்பட்ட நாடுகளுக்கு திருப்பி பணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கக்கூடிய நிர்பந்தமெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அது போன்ற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஈரான் மிக தெளிவாக சொல்லுது. 3வது முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த யுத்தம் இதுக்கு மேலேயும் நடக்கக்கூடாது அப்படின்னா சர்வதேச லெவலில் ஒரு ஃபேமான ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். அந்த கட்டமைப்பு எங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கணும். இனிமேல் இது மாதிரி அமெரிக்காவோ இஸ்ரேலோ எங்கள் நாடை தாக்காது அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்தா வேணா இந்த யுத்தம் நிற்கும், இல்லை யுத்தம் நிற்காது அப்படிங்குது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கடல் பகுதி. அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அது யாரை பாதிக்கும்? ஒட்டுமொத்த உலகத்தையுமே பாதிக்கும். எங்களுடைய யுத்தத்தில் இருக்கக்கூடிய நியாயம், எங்கள் சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை எந்தெந்த நாடுகள் ஏற்றுக்கிறாங்களோ அந்தந்த நாடுகளுக்கு இந்த கடல்வழி பயணத்தை நாங்கள் திறந்து விடுவோம். கப்பல்கள் பெட்ரோலிய பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லலாம், இல்லை என்றால் இது மூடப்படும் நிரந்தரமாக அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈரானினுடைய கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அமெரிக்கா அப்படி பண்ணுதான்னு கேட்டால் அமெரிக்கா அப்படி பண்ணல. அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன பண்ணுறாரு? இந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு. போரில் நீங்கள் ஜெயிச்சிட்டன்னு எப்படி அறிவிக்க முடியும்? கிட்டத்தட்ட 6 கப்பல்களுக்கு மேலே ஈரான் அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 16 கப்பல்கள் அடித்து நொறுக்குறீங்க. சண்டை கடந்த 24 மணி நேரத்தில் பயங்கர தீவிரம் அடைஞ்சிருக்கு. இவ்வளவு தீவிரமான யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் எதன் அடிப்படையில் அவர் அறிவித்தார்? ஒன்றுமே இல்லை.
ஈரானில் 180 190 குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க மிசைல் தாக்கி. அந்த மிசைல் யார் எந்த இடத்துல தாக்குனாங்களோ அந்த மிசைலோட பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து ஆய்வு பண்ணிட்டாங்க. சர்வதேச ஊடகங்கள் ட்ரம்ப்பை வெளிப்படையாக கேள்வி கேட்கிறார்கள், இந்த மிசைல் யாருடையது அப்படின்னு. அது அமெரிக்காவுடையது தானே, அந்த பேர் தானே போட்டிருக்கு, எல்லா டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவர் பொறுப்பே இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பல நாடுகளுக்கு இது விற்றுருக்கிறோம், யார் அடிச்சான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறாரு. இதே ட்ரம்ப் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் நாடெல்லாம் குழந்தைகளை கொல்லலை, குழந்தைகளை கொண்டது ஈரான் அப்படிங்கிறார். அது எப்படி ஈரான் அந்த நாட்டு மேலேயே அதே மிசைலை போட்டு அதே மக்கள் அதே கொண்டுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது மாதிரியான சிக்கல்கள் இனிமேலும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஈரான் சொல்லக்கூடிய அந்த 3வது பாயிண்ட், சர்வதேச லெவலில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கணும். இது மாதிரியான அக்ரெஷன்ஸ், இது மாதிரியான ஆக்கிரமிப்புகள் இஸ்ரேலால் அமெரிக்காவால் நடத்தப்படாது அப்படிங்கிற உத்தரவாதம் வேணும் அப்படிங்கிறாங்க. இது நியாயமான உத்தரவாதம். இதில் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகள் நேரடியாக ரஷ்யாவும் அதே சமயத்தில் பாகிஸ்தானும் ஈடுபடுகிறார்கள். அதுதான் ஈராக் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் ரஷ்யாட்ட பேசிட்டு இருக்கோம், ஒரு மத்தியஸ்தம் பண்ணுவதற்காக அப்படின்னு பேசியிருக்காங்க. ரொம்ப 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 சீரியஸாக இந்த வார் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு பக்கம் யுத்தம் சண்டையாக களத்தில் மூர்க்கமடைந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களினுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய பெட்ரோல் கேஸ் எல்லாமே ஒரு தட்டுப்பாட்டை நோக்கி நகர்றது மிகப்பெரிய பேனிக் உருவாயிருக்கும். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா 10% பிரச்சனை அப்படின்னா மக்கள் பயந்து அதை 60% பிரச்சனையாக மாற்றுவாங்க. அது இயல்பு தான், அது மக்களுக்கு ஒரு பயம் வரத்தான் செய்யும். அப்போ 10% பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும். அது 10%, 20%, 30% அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி இந்தியாவை போன்ற கல்வி அறிவில் குறைவாக இருக்கக்கூடிய மக்களிடம் அரசு நேர்மையான உரையாடல் நடத்தணும், நியாயமான உரையாடல் நடத்தணும். நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வார் டைமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் எதையுமே செய்யலை, எதுவுமே இல்லை, எல்லாமே சுமூகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. பொறுப்போடு அரசுகள் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு என்ன பேசினார், என்ன முடிவுகள் எட்டப்பட போகிறது, இந்தியாவில் இதே நிலைமை இன்னும் 2-3 நாட்கள் நீடித்தால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அந்த பாதிப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக என்னென்ன முன்னகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்தியாவினுடைய குடியரசு மக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று.